ஸோ இப்போ நம்ம வந்து ஜெட்டாவில் அரைவ் ஆகி அடுத்த டிபார்ச்சருக்கு வந்திருக்கோம். இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் வழியாக வந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண்டில் அமைச்சிருக்காங்க பாருங்கள், சென்டர் ஆஃப் தி ஏர்போர்ட்டில். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, நாளைக்கு காலையில் 1:30 தான் எனக்கு ஃப்ளைட்டு. இப்போ இங்கே டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2:30 ஆகுது. 11th of March மத்தியானம். 12th of early morning தான் எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே நிறையா முஸ்லீம்ஸ் தான் இந்த ஹஜ் பயணத்துக்காக வராங்க. ஸோ என்னோடய ஃப்ளைட்லேயுமே ஃபுல்லாக அவங்க தான் இருந்தாங்க. அந்த மாதிரி ஜெட்டா ஏர்போர்ட் ரொம்ப அமைதியாக தான் இருக்குது. ஏர்போர்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே ஃபுல்லாக அதிகமாக வர்றது வந்து சவுதியா ஏர்லைன்ஸ். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clock 11th March அன்னைக்கு இருக்கேன். ஸோ நாளைக்கு early morning 1:30 தான் எனக்கு அகெயின் ஃப்ளைட்டு. ஸோ அது வரைக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்படியே ஃப்ளைட் வாட்சிங் பண்ண வேண்டியதுதான். ஃப்ளைனோஸ். ஸோ இந்த காஃபி ஒன்று வாங்கியிருக்கேன். இது காஃபி லாட்டே. ஸோ இங்கே வந்து ரியால் தான் கரன்சி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3.6 ரியால் வந்து $1. ஸோ என்கிட்ட இங்கே டாலர் தான் வச்சுருந்தேன். ஸோ டாலர் கொடுத்து வாங்கியிருக்கேன். இப்போது இந்த ஒரு காஃபி வந்து $8. 1 காஃபி காஸ்ட் $8. எக்ஸ்பென்சிவ் தான். ஓகே ஃபைன், என்ன பண்ணுறது, குடிச்சு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு. ஸோ காஃபி குடித்து கொஞ்சம் பசி அடக்கிக்கலாம். பெரிய ஏர்போர்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது